நண்பர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் முழுவதும் பூஜைகளுக்கு உகந்த மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் அருள் தேவா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரதோஷம் என்றால் என்ன? சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில்தான். பிரதோஷ நேரமானது சூரியன் மறையும் மாலை வேளையில் மாலை 4:30 முதல் 6 மணி வரை சிவபெருமானை வழிபடும் புனித நேரம். பிரதோஷம் மாதத்திற்கு 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை பிரதோஷம், மற்றொன்று தேய்பிறை பிரதோஷம் திரையோதசி நாட்களில் வரும். குறிப்பாக சனிக்கிழமைகளில் வரும் சனி பிரதோஷம் மற்றும் சோமவார பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிரதோஷத்தில் விரதம் இருக்க நினைப்பவர்கள் காலையில் எழுந்து நீராடி நம் வேண்டுதல்களை மனதில் நினைத்து கொண்டு எம்பெருமானை வழிபடுங்கள். மேலும் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருந்து ஓம் நமச்சிவாய என்ற மகா மந்திரத்தை உச்சரித்துக் கொள்ளுங்கள். நேரம் இருந்தால் சிவபுராணத்தை பாராயணம் செய்யுங்கள். பிரதோஷத்தில் எப்படி வழிபடுவது? மாலை 4:30 முதல் 6 மணி வரை பிரதோஷ காலம். இந்த நேரத்தில் சிவாலயத்திற்கு சென்று வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடுங்கள். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த பின்னர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் தீபதூப ஆராதனை நடைபெறும். அப்பொழுது நம்முடைய வேண்டுதல்களை சிவபெருமானிடம் சொல்லி ஓம் நமச்சிவாய என்று உச்சரிங்கள். பிரதோஷ காலத்தில் நந்தி தேவர் மற்றும் சிவபெருமானை ஒரே நேரத்தில் வழிபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சிவலிங்கத்திற்கு அருகம்புல் மாலை மற்றும் வில்வ இலை மாலை சூடி நெய்விளக்கு ஏற்றி பிரார்த்தனைகளை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மனதார வேண்டிக் கொண்டு கோவில்களை வலம் வந்து விரதத்தினை நிறைவு செய்யலாம். விரதத்தினை நிறைவு செய்யும் நேரத்தில் நம்மால் முடிந்த அன்னதானம் செய்வது பல நன்மைகளை தரும். பிரதோஷத்தில் விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள்: துன்பங்களை நீக்கி நல்ல ஆரோக்கியம் தரும், செல்வ வளங்களை பெருக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமண தடை நீங்கும், கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம், நிம்மதியான வாழ்வு தரும்.